சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பா என்னை நீ தள்ளிவிட்டு போனாலும் இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயம் நடந்தே தீரும். இந்த சாய் அப்பாவை தள்ளிவிட்டு 2 பேர் உன் வீட்டில் ஆடப்போகின்ற ஆட்டத்தை பற்றி தான் நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். நான் உனக்கென சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உனக்காக ஒவ்வொன்றையும் நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த காலம், உனக்கென்று நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீ ஆராய்ந்து பார்ப்பதை நிறுத்திவிட்டு, இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடப்பதை முதலில் நீ புரிந்து கொள். நான் எதையும் உன்னிடத்தில் தேவையில்லாமல் சொல்வதும் இல்லை. உன் மனதை தேவையில்லாமல் நான் எப்பொழுதும் கலைப்பதும் இல்லை. உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேனோ அதை எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக நான் சரியாக சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். இனிமேலும் என் குழந்தை, உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு, உனக்கென நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டிய நேரம் இது. அத்தனை விஷயங்களிலும் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக நீ பெற வேண்டிய நேரம் இது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன் சாயப்பா நான் உன்னோடு நிற்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு என்ன சொல்ல இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதை நாம் நினைத்தால் மட்டும் போதாதல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக எப்பொழுதும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உனக்காக என்ன நடக்கிறது என்றாலும் அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்கே சரியாக புரிய வேண்டும். அப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் குழந்தைக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் காரணமில்லாமல் நான் நடத்துவது கிடையாது. உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக நீ என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்காக ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் நேரம். இந்த அப்பாவை தள்ளிவிட்டு 2 பேர் வரப்போகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? இவர்களை யார் என்று நான் உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கிறேன். இவர்களை யார் என்று உனக்கு நான் சொல்லிவிடக்கூடிய நிலைமையில் தான் இருக்கின்றேன். ஏனென்றால் நீ இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நமக்கு எதுவும் நடக்கவில்லை, நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை எல்லாம் நீ நிறுத்தி விடுவாய். எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கிறதா, நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சாயப்பா உனக்கென ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுது இதனை அந்த நேரத்திலேயே நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை நினைத்து நீ பெரிதாக கலங்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் இதை எல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லி இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டிருந்தால், நான் சொல்லும் பொழுதே இந்த நாளில் வரக்கூடிய அந்த 2 பேர் யார் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொண்டிருப்பாய். உனக்காக வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் இந்த நிலைகளை எல்லாம் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து விட வேண்டும். நாம் எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் கைவிட்டு விடக்கூடாது. உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலத்தை எந்த நாளும் என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த சாயப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்கள் பல உண்மைகளை உனக்கு தரத்தான் வேண்டுமல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல அதிசயங்களும் உனக்கே என்னவென்று புரியத்தான் வேண்டுமல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இத்தனை காலங்களும் இதுவரையிலும் நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள். சாயப்பா என்பவர் உன்னை தேவையில்லாமல் நிலைக்குலைய செய்பவன் அல்ல. தேவையான காரியத்திற்காக உன்னை நான் சரியாக உணரச் செய்பவன். இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக உனக்கு புரிய வைப்பவன். சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்த நினைப்பவன் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனிமேலும் என் குழந்தை நீ எதையுமே இனிமேல் எண்ணிக்கொண்டு கலங்கி கொண்டு நிற்பதும் எல்லாம் வீணான காரியம் அல்லவா?
அப்பாவின் துணையிருந்து ஒரு விஷயத்தை நீ நடத்த முடிவு செய்திருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு என்று நல்லது நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென்று நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் எதிலுமே உனக்கே என்று நான் உன் வெற்றியை பரிசாக கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்றும் இந்த அப்பா உனக்காக நம்பிக்கையை கொடுத்து விடுவேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாயானால், நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து நடந்து கொண்டாயானால், உனக்கு எதிர்வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய புரிதலை தரும். நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை இனிமேல் என் குழந்தை உனக்கானதாக நீ செதுக்கிக் கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நீ உனதாக்கத்தான் நல்வழிப்படுத்திவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நம்பிக்கை என்ற ஒன்று கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் எல்லாவற்றையும் நமக்கு சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையையும் யோசித்து இனிமேலும் என் குழந்தை நீ வருந்தாதே. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த 2 பேரும் உன் வீட்டில் செய்யக்கூடிய காரியம் அப்படிப்பட்டது. அப்பாவை தள்ளிவிடும் துணிச்சல் யாருக்கு இருக்கும்? ஒரு அப்பனை தள்ளிவிடும் துணிச்சல் அவர்களினுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். அதுவும் நியாயமான காரணத்திற்காக மட்டுமே இருக்கும். எதையும் அவ்வளவு எளிதாகவும் அவ்வளவு சுலபமாகவும் செய்துவிட முடியாதல்லவா? எதையும் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கை நடத்திவிட முடியாதல்லவா? ஆனால் ஒரு குழந்தையினால் நிச்சயமாக தன்னுடைய தகப்பனுடைய செயல்பாடுகளை உடனடியாக முடித்து வைக்க நிச்சயமாக அவர்களால் முன்னின்று ஒரு காரியத்தை செய்துவிட முடியும். அவர்களுக்காக முன்னின்று ஒரு செயலை இவர்களால் செய்துவிட முடியும் என்பதுதான் உண்மை அல்லவா? இது போன்ற நேரங்களில் எல்லாம் அப்பா உன்னோடு துணை இருப்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனிமேலும் என் குழந்தை என்னை தள்ளிவிட்டு, அதாவது என்னுடைய குழந்தைகள் என்னை தள்ளிவிட்டு அங்கே உனக்காக வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக உறுதி செய்திட வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லா நிலையிலும் நான் துணையிருக்கும் காலம் என் குழந்தைகள் என்னை தள்ளிவிட்டு உனக்காக வருகிறார்கள் என்றால், இன்று அவர்கள் இந்த காரியத்தை நடத்துகிறார்கள் என்றால் அது யார் தெரியுமா? இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நாளானது, அதாவது அந்த நாள் விநாயக பெருமானினுடைய கந்தனுமாகிய 2 பேரும் சேர்ந்து உனக்காக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்துவிட முடிவெடுத்து உன்னை தேடி வருகின்ற நாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் கடந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து நீதான் மதிப்போடு இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரங்களில் இனி என்னவாகவும் உன் வாழ்க்கை என்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதை எல்லாமும் உறுதிப்படுத்தவும் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்தவும் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் அல்லவா? இந்த நேரத்தை என் குழந்தை இனிமேலும் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் எந்த ஒரு விஷயங்களையும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்காக இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லா நிலைகளிலும் உனக்கான நன்மைகளும் உனக்கான தேவைகளும் உன்னை வந்து சேரும் என்பதையும் புரிந்து, தெய்வம் இருக்கிறது என்பதை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன் அப்பன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணை இருக்கிறது என்பதை நான் எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டிருப்பது உண்மையென்றால், இனி நடக்கும் நன்மைகளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அதற்கு தகுந்தாற்போல இந்த வாழ்க்கை முன்னால் மாற்றிவிட முடியும். விநாயக பெருமானும் கந்தனும் அப்படி உன் வீட்டில் எந்த விஷயத்தை நடத்திவிடப் போகிறார்கள் என்ற குழப்பம் உனக்குள் இருக்கிறது என்றால், அதற்குத்தான் அப்பா உனக்கு பதிலை கொண்டு வந்திருக்கின்றேன். எது நடந்தாலும் அது சரி என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு விருப்பமில்லை. நம்மை சுற்றி வரும் கஷ்டங்களை என்னவென்று நாம் தெரிந்து கொண்டால் நம்மை சுற்றி பல வேதனைகளும் சோதனைகளும் வந்துவிடுமே என்ற எண்ணம் நமக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்து வாழ வைக்கும்.
இந்த வாழ்க்கை நாம் நிச்சயமாக ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது. உன்னோடு இந்த அப்பா நான் துணையிருந்து இந்த நேரங்களில் நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத பல விஷயங்களை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? உன்னை தேடி பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை உன்னோடு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் நேரம், இவை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளும் நேரம், இனி உனக்கே என்று அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.